ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இறால் 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இறால் வந்து ஹார்டாக இல்லாமல் நல்ல சாஃப்டாக ஜூஸியாகவும் அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் ரொம்ப சுலபமாக வீட்டில் நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் மைதா மாவு. மைதா மாவு வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அரிசி மாவு கூட போட்டுக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே புளிப்புக்கு ஒரு பாதி லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் இதில் வந்து தயிர் வேணும்னாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை வந்து உடச்சி நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருந்து நம்ம வந்து பாதி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ இறாலில் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கான அளவு தான் இது. அதனால் பாதி முட்டை மட்டும் போதும். முட்டை சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இறாலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த மசாலாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே வந்து நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அளவையே கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த இறால் கூட கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நல்லா அந்த இறாலை வந்து இறங்கியிருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். 20 நிமிஷம் இறாலை கொஞ்சம் நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா அதை எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இறால் வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும், ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப நேரம் அப்படியே எண்ணெயிலே போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இறால் வந்து சாஃப்டாக இல்லாமல் ஹார்டாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இறால் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி இறால் ரெசிபீஸ் நிறைய நம்மளோட சேனலில் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மசாலா எல்லாம் உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுடைய இறால் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதையே நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா வெறும் ஒரு 6 பீஸை வச்சுட்டு 200 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணிடுவாங்க. இதே நம்ம வந்து ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப சுத்தமாக வீட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன இதே ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.